வெல்கம் டு மித்தோஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ்ஜு சாண்ட்விச் வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சரிங்க, ப்ரெட்டும் வெஜிடபிள்ஸும் இருந்தாவே போதும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இந்த சாண்ட்விட்சை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சாண்ட்விச்சுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சமாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் வந்து கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பச்சை மிளகாய் வந்து சேர்க்க வேணாங்க. மயோனீஸ் வந்து நான் வெஜ் மயோனீஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதை எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். குடமிளகாய், முட்டைக்கோசு இப்படி எது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங் வந்து கொடுத்துடலாங்க. ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த ப்ரெட்டில் வந்துட்டு பட்டரோ இல்லை நெய்யோ வந்து தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து சாண்ட்விச் மேக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா தோசை கல்லையும் வந்து நம்ம 2 பக்கமும் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாண்ட்விச் மேக்கரில் வந்துட்டு 2 பிளேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளேட்டை மாற்றிட்டு இன்னொரு பிளேட்டை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். 2 சைடும் வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்லையும் இதே மாதிரி 2 சைடும் வந்து வேக விட்டு எடுத்தோம்னா சாண்ட்விச் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தோஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆளுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.